1000 கோடி ஊழல் சொல்லி ஒரு நாள் ஆகல. திருப்பரங்குன்றம் மலையில் புதிதாக பறந்த பிறை கொடி. இப்போ தெரிகிறதா திமுக யார் என்று? மதுரை திருப்பரங்குன்றத்தில் மீண்டும் ஒரு சர்ச்சை எழுகின்றது. அது பிறை நிலா கொண்ட கொடி இந்து கோவிலுக்கு சொந்தமான இடத்தில் பறக்கிறது என்னும் பத்திரிகை செய்தி. இங்கு தமிழக அரசுதான் ஒருதலைபட்சமாக நடந்து பெரும் குழப்பங்களை விளைவிக்க துணை போகிறதோ என்னும் சந்தேகம் எழுகின்றது. அல்லது ஒரு மூன்றாம் தரப்பு, அதாவது இஸ்லாமியரும் இந்துக்களும் அல்லாத ஒரு மூன்றாம் தரப்பு இந்த சதி செயலுக்கு திட்டமிடுகின்றது என்ற சந்தேகமும் எழுந்திருக்கிறது. மேலும் திமுக மீது 1000 கோடி ரூபாய் ஊழல் குற்றச்சாட்டு பூதாகரமாக வெடித்திருக்கிறது. நகராட்சி நிர்வாகத்துறை முறைகேடு தொடர்பாக விசாரிக்க சொல்லி தமிழக டிஜிபிக்கு அமலாக்கத்துறை மீண்டும் கடிதம் அனுப்பியிருக்கிறது. கடந்த முறையை விட இந்த முறை சற்று கடினமான வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்கிறது அமலாக்கத்துறை. டெண்டர்கள் ஒதுக்கியதிலும் பணி நியமனங்களை செய்ததிலும் நபார்டு மூலமாக செய்யப்பட்ட பணிகளும் கூட லஞ்சம் பெற்றிருக்கிறார்கள். இப்படி 1020 கோடி ரூபாய்க்கு லஞ்சம் கைமாறி இருப்பதற்கான ஆதாரங்கள் இருக்கின்றன. எங்கள் புகாரின் மீது வழக்கு பதிவு செய்யவில்லை என்றால் லஞ்சம் வசூலித்ததில் போலீசுக்கும் தொடர்பு என்ற முடிவுக்கு வரவேண்டியிருக்கும் என்று எச்சரித்திருக்கிறது அமலாக்கத்துறை. இதுவரையில் அமலாக்கத்துறையின் புகார் மீது வழக்கு பதியவில்லை லஞ்ச ஒழிப்புத்துறை. வழக்கு பதிய சொல்லி நீதிமன்றத்திற்கு இந்த விவகாரம் செல்லும் பட்சத்தில் அமலாக்கத்துறையை உரிய உத்தரவை பெற்று நேரு மீது நடவடிக்கை எடுக்கலாம் என டெல்லி தகவல்கள் தெரிவிக்கிறது. மழை வெள்ளம் பாதிப்பு, ஊழல் குற்றச்சாட்டுகளை மறைக்கவே திமுக நாடகம் போடுகிறதோ என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. இந்த நிலையில் திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் தமிழக அரசு மிகப்பெரிய நடவடிக்கையை எடுக்க வேண்டிய நேரம் இது. 144 தடை உத்தரவு விதித்து பரபரப்பான காட்சிகள் நடக்கும் நேரம் இந்த கொடி எப்படி வந்தது? இதெல்லாம் எதற்காக செய்யும் திட்டம் என்பதெல்லாம் யோசிக்கும் போது தமிழக காவல்துறை கட்டமையிலிருந்து தவறி எதற்கோ வழிவிடுவதாகவே தோன்றுகிறது என குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கிறது. தீபமேற்ற விடமாட்டோம், ஆனால் பிறை கொடி பறக்க அனுமதிப்போம் என்பது எப்படி சரியாகும் என்பதெல்லாம் தெரியவே இல்லை. மதுரை திருப்பரங்குன்றம் மலையில் கோவில் இடத்தில் உள்ள கள்ளத்தி மரத்தில் நிலாப்பிறை போட்ட கொடி புதிதாக கட்டப்பட்டுள்ளது. அதனை அகற்ற வேண்டும் என சுப்பிரமணிய சுவாமி கோவில் நிர்வாகத்திடம் இந்து மக்கள் கட்சியினர் புகார் அளித்தனர். மாவட்ட தலைவர் சோலைக்கண்ணன் தலைமையில் அளிக்கப்பட்ட மனுவில் தெரிவித்திருப்பதாவது: கோவில் மலை மீது பழமையான தலைவிருச்சான் மரம் என்று அழைக்கப்படும் கள்ளத்தி மரம் அமைந்திருக்கிறது. இங்கிருந்து 100 மீட்டருக்கு மேல் தர்கா உள்ளது. சந்தனக்கூடு விழாவின் போது ஆண்டுக்கு ஒருமுறை தர்காவுக்கு உள்ளே உள்ள கொடிமரத்தில் தான் நிலாப்பிறை போட்ட சிவப்பு கொடி ஏற்றப்படும். இந்த நிலையில் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் மகா தீபம் ஏற்ற ஆட்சேபனை தெரிவிக்காத தர்கா நிர்வாகத்திற்கு கட்சி சார்பில் நன்றி. அதே சமயம் கோவில் இடத்தில் உள்ள கள்ளத்தி மரத்தை ஆக்கிரமிக்கும் நோக்கத்தோடு தர்கா நிர்வாகம் செயல்படுவது கண்டிக்கத்தக்கது. டிசம்பர் 21 சந்தனக்கூடு விழாவில் கள்ளத்தி மரத்தில் உள்ள கொடியை இறக்கி மீண்டும் ஏற்ற தர்கா நிர்வாகம் திட்டமிட்டிருக்கிறது. இதை காரணம் காட்டி மரமும் தர்கா நிர்வாகத்திற்கு சொந்தம் என உரிமை கொண்டாடும் விதமாக வரும் காலத்தில் சர்ச்சையாகவும் பிரச்சனையாகவும் மாற வாய்ப்பு உள்ளது. எனவே கள்ளத்தி மரத்தில் உள்ள கொடியை ஆரம்ப நிலையிலேயே உடனே அகற்றப்பட வேண்டும். மரத்தில் சேவல் படம் போட்ட கொடியை ஏற்ற வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.